ஜெபத்துக்கு வந்த எல்லாரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனாலையும் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 30 வசனங்களை வாசித்தோம். முதல் பகுதியிலே பார்க்கும் பொழுது 38 வருஷமாக வியாதி கடந்த மனிதனை கர்த்தர் சுகமாக்கினார். அவர் அந்த பெதஸ்தா குளத்தில் பாதிக்கப்பட்ட அநேகர் இருந்தார்கள். பெதஸ்தா என்றால் த ஹவுஸ் ஆஃப் மர்சி, இரக்கத்தின் வீடு. யாரெல்லாம் இரக்கத்தின் வீட்டுக்கு வர்றாங்களோ அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் அவர்களை ஆண்டவர் சந்தித்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிறார். எல்லா விஷயங்களையும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் விரும்புவதை பற்றி நாம் இங்கே வாசித்து பார்க்கிறோம். அன்றைக்கு ஸ்பெஷலாக காணப்படுறது பெதஸ்தா குளம். பெதஸ்தா குளத்தில் எப்போதாவது தூதன் தண்ணீரை கலக்குவான். அங்கே எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் முதலாவது போய் விடுகிறவர்கள் சௌக்கியம் பெறுவார்கள் என்கிற ஒரு பாரம்பரியமாக இருந்து வந்தது. அந்த மனுஷன் 38 வருஷமாக இருந்தவன் பிரயாசப்பட்டும் முடியல. ஆனாலும் பெதஸ்தாவிலும் பெரியவர் அவனை சந்தித்தார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுமா. இன்றைக்கி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் பிரயாசப்பட்டும் முடியாத காரியத்தை என்னால் முடியல ஆண்டவரே என்று சொல்லும்போது அவனை பார்த்து கேட்டார், ஏன்பா நீ 38 வருஷமாக வியாதி இருக்கியே, நீ ஏன் போய் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடிய கேட்டபோது அவன் சொன்ன, ஐயா என்னால் முடியல, என்னால் போக முடியல, நான் உதவியற்றவனாக இருக்கிறேன், ஐ எம் ஹெல்ப்லெஸ், ஐ நீட் சம்படிஸ் ஹெல்ப். யாராவது ஒருத்தர் எனக்கு உதவி செஞ்சால் தான் போக முடியும்னு சொன்ன உடனே உதவியற்ற மக்களுக்கு உதவி செய்ய முடியாத யாரும் இல்லாத இடத்துல அவர் உதவி செய்யும்படி வந்தார். இன்றைக்கும் இந்த காலை ஆராதனையில் உதவியற்ற நிலையில் வந்திருக்கீங்களா? யார் எனக்கு உதவி செய்வான்னு வந்திருக்கீங்களா? மனுஷருடைய உதவி நமக்கு கிடைத்தால் நன்றி, ஆண்டவர் ஸ்தோத்திரம். கிடைக்காவிட்டாலும் உதவும் கரங்களாக அவர் நமக்கு உதவி செய்கிறார். அன்றைக்கு பெதஸ்தா இருந்தது, இன்றைக்கி பெதஸ்தா இல்லை. அந்த பெதஸ்தாவை உண்டாக்கினவர் வந்திருக்கிறார். பெதஸ்தாவிலும் பெரிய வந்திருக்கிறார். பெதஸ்தாவை கலக்கிறவங்க வந்தால் தான், தூதன் வந்தால் தான் அங்கே சுகம் கிடைக்கும். ஆனால் தேவ தூதர்களையும் மேலானவர் வந்திருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்ய முடியும். ஆமேன்னு சொல்லுமா. அவர் ஒருவேளை மனுஷர்கள் பார்க்குறபடி பார்க்க மாட்டார், அவர் வித்தியாசமாக பார்ப்பார். எப்படி அந்த லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் காயப்பட்டு கிடந்த குற்றூராய் கிடந்த மனிதனை அந்த ஆசாரிகள் போய் பார்க்குறாங்க, லேவியன் போய் பார்க்குறான். அவங்க ஒன்றும் அதில் கவனம் செலுத்தலை. ஆனால் சமாரியன் பார்த்த வித்தியாசம். பார்த்தான், பக்கத்தில் போனான், அவன்கிட்ட காயங்களை கட்டுறான், அவனை சுயபாக்கனை தூக்கி வைக்கிறான், சத்திர கொண்டு சேர்க்குறான். இவனுடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது. இன்றைக்கி அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருக்கிறது பாரி. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நமக்கு உதவி செய்யும்படி அவருடைய பார்வை வித்தியாசமானது, அவருடைய மனதுருக்கம் வித்தியாசமானது. மற்றவங்க பார்க்கிறபடி அல்ல, நம்முடைய ஆண்டு வித்தியாசமாக பார்ப்பார். உதவி செய்யும்படி பார்ப்பார், நம்மை தூக்கிவிடும்படி பார்ப்பார், நமக்கு வாழ்வடிக்கும்படி பார்ப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை யோவான் 1ஆம் அதிகாரத்தில், யோவான் 5ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியில் பார்த்தோம். 2வது சொல்கிறாரு, பிதாவை கனம் பண்ணுறோம். அதே வேளையில் பிதாவை கனம் பண்ணுவது போல் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனை பற்றி சொல்கிறார் ஆண்டவர். இந்த 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 23 குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கன்னம் பண்ணாதவனாக இருக்கிறான். என் வசனத்தை கேட்டு, எல்லாம் சொல்லுங்கள், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை சுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டுக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன் என்று என்ன சொல்ல வந்தார் என்றால், என் வசனத்தை கேட்டு, அவருடைய வார்த்தை கேட்டு. இன்றைக்கி நாம் இதில் முக்கியம் என்ன, பாட்டு பாடுறோம், ஜெபம் பண்ணுறோம், அநேகருக்காக ப்ரேயர் பண்ணுறோம். அதை விட மேலாக அவருடைய வசனத்தை நாம் கேட்கும்படி எதுக்காக ஆலயத்துக்கு வர்றோம்? யாக்கோபின் தேவனுடைய வார்த்தை. ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களை வாசித்து பார்க்க 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம். எதற்கு அவருடைய ஆலயத்துக்கு போவோம்? அங்கே சொல்லப்படுகிறது, திரளான ஜனங்கள் புறப்பட்டு நாம் கர்த்தருடைய பர்வதத்துக்கும்
யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். ஆமென், அல்லேலூயா. இந்த மாதம் வாக்குத்தத்தம் எப்படி? அவர் வழிகளிலே நம்மை காக்கவும், அவர் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் அவர் உங்களுக்கு தூதனை அனுப்புகிறார். இதோ உனக்கு முன்னால் தூதனை அனுப்புகிறார். அப்போ அவருடைய வழிகளை நாம் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவருக்கு யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம். ஏன் போனனால, அங்கே போகிறனால என்ன கிடைக்குன்னா, அங்கே அந்த நாட்களில் சர்ச்சுக்கு போனால் என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும், வேலை கிடைக்கும், கல்யாணம் கிடைக்கும், பொண்ணு கிடைக்கும், மாப்பிள்ளை கிடைக்கும் நோக்கத்தில் இருந்தாங்க. ஆனால் உண்மையிலே நோக்கம் என்னென்னா, யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு என்னதுக்கு போனால் அவருடைய வழிகளை நமக்கு போதிப்பார். அவருடைய வழி என்ன, நம்முடைய வழி என்ன? நம்ம விருப்பம் அவருடைய விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவ சித்தத்தை அவர் சொல்வார். அவர் அவருடைய வழிகளை நமக்கு போதிப்பார். ஆமேன். நம்முடைய வழிகள் இல்லை, நம்முடைய வழிகள் மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ. இன்றைக்கி பார்க்குறேன்ல, நேற்று நடந்த சம்பவம், முந்தாண்டு நடந்த சம்பவம், பாளையங்கோட்டை நடக்கிற சம்பவம், அவங்க இஷ்டத்தை செய்யணும்னு நினைக்காங்க. தேவ சித்தத்தை யாரும் செய்யணும்னு நினைக்கல. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில், குறிப்பாக வாலிபர்கள் படிப்பு விஷயங்களில், கல்யாண விஷயங்களில் அவங்க இஷ்டத்தை நிறைய விட்டு நினைக்கிறாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னா, அவர் நமக்கு போதிக்கிறதான காரியம் என்னவென்றால் அவருடைய வழிகள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவருடைய பாதைகளை நம்ம பிள்ளைகள் நம்ம சொல்லிக்கணும். பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் உன் சித்தம் இல்லை, தேவ சித்தம். ஆமென் சொல்லுமா? எல்லோரும் ஓப்பனாக இருக்கணும். நான் சொல்லுவேன் பிள்ளைகளுக்கு, கல்யாண விஷயம் வரும்போது இந்த பையன்தான் வேணும், இந்த பொண்ணு தான் வேணும்னு நினைக்காத. தேவன் என்ன வச்சுக்கிறான்னு கேளு. சில சமயங்களில் நமக்கே தெரியாது, அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். நமக்கு தெரியும் அன்னைக்கு உள்ள ப்ரெசன்ட். சில சமயம் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம அறியாமலே முடிவு எடுப்போம். அதான் ஆண்டவர் சொன்னார் நீதிமொழியில், உன் சுய புத்தியின் மேல், நீதிமொழி 3 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்துடன் கர்த்தரில் நம்பிக்கை இருந்து. வசனம் என்ன சொல்லுது? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் நம்பிக்கையாக இருந்து, எல்லாம் சொல்லுங்க, உன் வழிகளில் எல்லாம் உன் வழிகளில் எல்லாம் உன் வழிகளில் எல்லாம், அது கல்வியாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, விவாகமானாலும் சரி, உன் வழியிலெல்லாம் அவரை நினைத்து கொண்டு, உன் சுய புத்தியுமே சாயாமல் உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை என்ன செய்வார்? நீ அவருடைய வழிகளை அறிந்து, யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம், வழியை உனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. உன் வழியில் போகணுன்னு நினைக்கிற, உன் வழியில் போனால் மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவோ. ஒரு காரியத்தை பார்க்கும்போது அது தப்புன்னு தெரிஞ்சால் உடனே கண்ணை விளைக்கிறணும். மறுபடியும் பார்த்தா தான் பிரச்சனை வருது. ஏவாளுக்கு அந்த பழத்தை பற்றி ஆண்டவர் சொன்னார், அதை புசிக்காதன்னாரு. உடனே இந்த அம்மா, புசிக்க மாட்டேன், பார்க்கேன் அப்படின்னாங்க. பார்க்கேன், பார்வை சரியில்லையே, இங்கேருந்து அங்கே பார்க்க, அங்கேருந்து இங்கே பார்க்க, மேலே பார்க்க, கீழே பார்க்க, பார்த்துக்கிட்டே இருக்கியே. கண்ணுக்கு ஊசி போடணும், அதான் கண்ணுக்கு கலிக்கம் போடணும்னு சொல்லிருக்கு. அல்லேலூயா சொல்லுமா? சில ஆட்களுக்கு கண்ணுக்கு கலிக்கம் போடணும், கண்ணில் குத்தணும், மூக்கில் குத்துற மாதிரி கண்ணிலையும் குத்தணும். அந்த ஏவாள் பார்த்தோன்னே என்ன செய்தாலாம்? பார்த்தால் அது எப்படி பார்த்தாலாம்? பார்வைக்கு இருக்குல்ல. சிலவங்களுக்கு இப்படி தான் இருக்குது. நீ காலைல ஒரு வாட்ஸ்அப் பார்த்தேன், ஒரு அம்மா அழுறாங்க, என் வாழ்க்கையில் நான் தப்பிதமாக முடிவெடுத்தேன், நான் பார்த்த பார்வையில் சரியில்லாதனால என் வாழ்க்கையில் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கேன். நீ தேவ சித்தத்துக்குன்னு ஒப்பு கொடுத்தன்னா, நீ வாழ்க்கையை பரிசுத்தமாக பாதுகாத்தன்னா, நீ வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் இருப்பிய. உன் சித்தத்துக்கு உங்கள் அப்பா சித்தம் எடுக்காமல், உங்கள் அம்மா சித்தம் எடுக்காமல், உன் ஆண்டோடைய சித்தம் எடுக்காமல், உன் பாஸ்டருடைய சித்தத்தை கேட்காம
எல்லாவற்றுக்கும் மேலாக உன் சித்தத்துக்கு நீ செய்ததுனால இன்றைக்கி வேதனையும் துக்கத்தையும் கண்ணீரையும் அனுபவிக்கிறேன். எத்தனை பேர் அனுபவிக்க தெரியுமா? எத்தனை பிள்ளைகள் நம்ம சர்ச்சில் தாய் தகப்ப நல்ல அன்புள்ளவங்க, ஆண்டவருக்கு பயந்தவங்க, நல்ல விசுவாசம் உள்ளவங்க. அவங்க ஒரு பொண்ணு நல்ல படிக்கிற பிள்ளை, இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் போனான். போயிட்டு இருக்கும்போதே அந்த பஸ்ஸில் போகிற ஒரு பையனோட தொடர்பு வச்சுட்டான். அவன் படிக்காதவன், இது படித்த பிள்ளை, இன்ஜினியரிங் காலேஜில் அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு 1 வருஷத்தில் டிஸ்கன்டினியூ பண்ணி அவனை கல்யாணம் பண்ணான். அப்பா அம்மா சொல்ல தட்டி கேளாமலும் கல்யாணம் பண்ணான். கடைசியில் அடுத்த வருஷத்தில் ஒரு பிள்ளையும் பெற்றான். பிள்ளையும் பார்த்துட்டு அவன் அடுத்த வருஷம் அடின்னு அடித்து அவளை வழி அனுப்பிட்டான். பரிதாம பிள்ளையை தூக்கிட்டு வந்தான், அழுதான். சாப்பிடக்கூட வழியில் பாஸ்டர். உங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னேன், உனக்கு அப்பா அம்மா அதை விட அழுதாங்க, நாங்கள் என்ன செய்ய முடியும் பாஸ்டர். கடைசியில் நான் அந்த பிள்ளைங்க நிலைமையை பார்த்து ஒரு வேலையில் வாங்கி கொடுத்தேன், ஒரு வேலை வாங்கி கொடுத்தேன். அதை வச்சு அவள் பிழைச்சிக்கிட்டான். அவள் தாய் சித்தத்துக்கு, தன்னுடைய விருப்பத்துக்கு இடம் கொடாமல் கர்த்தருடைய சித்தத்துக்கு இடம் கொடுத்துருப்பான்னா அபியும் முடித்து நல்ல நிலைமையில் படித்து ஒரு நல்ல வேலைக்கு வந்து ஒரு நல்ல குடும்பத்தை பார்த்துருக்கேன். வேதனை அவள் பார்த்தாலே எலும்பு தோல்மா வந்து நிற்கா. எனக்கே கண்ணீராக வந்துச்சு. ஐயோ ஆண்டவரே, ஏன் இந்த நிலைமை இந்த பிள்ளைக்கு வரும்? பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, பையங்களுக்கும் வந்து கடைசியில் பார்க்கல. ஏதாவது அவன் அந்த பிள்ளைய பசியும் பட்டுமே வெளியே வரட்டினான். ஆனால் அங்கே இன்றைக்கி நம்ம திருநெல்வேலியில் நடந்த நிகழ்ச்சியெலாம் பார்க்கும்போது தெய்வ சித்தத்துக்கு இடம் கொடாமல், பெற்றோருடைய விருப்பத்துக்கு இடம் கொடாமல், அவரவருடைய இஷ்டத்துக்கு இடம் கொடுத்தனால இரத்தப்படி இரத்த சிந்தல் உண்டாது. ஆகவே ஆண்டவருக்கு உமக்கு சித்தமானது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ள நம்ம பார்வையில் கவனமாக இருக்கணும், நம்முடைய சிந்தனையில் கவனமாக இருக்கணும், நம்முடைய செயலில் கவனமாக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். நம்ம மனுஷீகத்தில் மாம்சத்தில் நம்ம முடிவெடுக்காதபடி ஆவியில் முடிவெடுக்க கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும். ஆனால் ஏவாள் செய்த பாவம், பார்த்தாள், பறித்தாள், புசித்தாள், புருஷனுக்கும் கொடுத்தாள், 2 பேரும் செத்தார்கள். கவனமாக இருங்க. நீயே சரியில்லைன்னா அப்புறம் உன் பிள்ளை எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, உங்கள் அப்பா அம்மா ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிட்டாங்க. பின்ன பிள்ளைங்க எப்படி தானே போகும்? பிள்ளைகிட்ட போய் சொல்ல முடியாது. அந்த பிள்ளை சொல்ல, ஏப்பா நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணீங்க? அதையும் பார்க்காங்கல்ல. ஸோ அப்பா அம்மா கவனமாக இருங்க, பிள்ளைகளையும் கவனமாக வளங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய சித்தம், பிதாவுடைய சித்தம். இன்றைக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த யோவான் 5:30 பாருங்கள். நான் என் சுயமாய் ஒன்று செய்வதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானவைகளை நான் எல்லாம் சொல்லுங்கள். எனக்கு சித்தமானவைகளை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதே நான் தேடுகிறேன். ஆமேன். இந்த உபவாச கூட்டத்தில் உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். என்ன போதிப்பார்? இன்றைக்கி உபவாச கூட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நான் எனக்கு சித்தமானவைகளை தேடாமல், எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு என் ஆசை இல்லை, என் விருப்பம் இல்லை, என் ஆசையெல்லாம் உங்கள் சமூகத்தில் சிலுவையில் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. ஆமேன் சொல்லுமா? இனி நான் அல்ல. பிள்ளைகளே, தேவ கரத்தில் விழுந்து கிடந்தது இனி நான் அல்லங்கிற அந்த இடத்துக்கு வரும்போது தான் கர்த்தர் செயலாற்ற முடியும். நான் எனக்கு விருப்பமான, எனக்கு சித்தமானவைகளை தேடாமல் என் தேவனுடைய சித்தத்தையே நான் தேடுகிறேன். என்னை அனுப்பினவருடைய பிதாவுடைய சித்தமானதை நான் தேடுகிறேன். ஆண்டவர் எனக்கு சித்தமானவைகளை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் விசேஷமாக சந்திக்கிறார். அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, அன்றைக்கி சபைக்கு பெரிய உபத்திரம் வந்துச்சு.
சபை வேகமாக வளர்ந்தது. 3000 பேர் 5000 பேர்னு வர்றாங்க. சீசருடைய தொகை பெருகிற்று. கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சபைகள் வேகமாக வளர்ந்து வருகிறது. பயபக்திலையும் பரிசுத்தத்திலையும் கர்த்தருக்கு சித்தமானதிலும் வளர்ந்து வர்றாங்க. கூட்டமான மக்கள் வளர்ந்து வரும்போது சபைக்கு உபத்திரவம் வருது. அப்படி உபத்திரவம் வரும்போது அதில் உபத்திரவம் வர காரணம் என்னவென்றால், இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிற இயேசு அவர் தேவனுக்கு சமமானவர், பிதாவுக்கு சமமானவர் சொல்கிறார். ரெண்டாவது பிரச்சனை வர காரணம், இயேசு அந்த ஓய்வு நாளில் அவனை சுகமாக்கினார். 38 வருஷமாக வியாதி கிடந்த மனுஷனை ஓய்வு நாளில் சுகமான எப்படி ஓய்வு நாளில் அந்த பாரம்பரியத்தை மீறார் இயேசு. பிதாவுக்கு சமமாக அவர் தன்னை சொல்கிறார். என் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்ள பிதாவை ஏற்றுக்கொள்கிறான். அப்போ அவர் பிதாவுக்கு சமமான 2 காரியத்தை சொன்னா அவங்களுக்கு பிடிக்கல. அதனால் அன்றைக்கு சபையை உபத்திரவப்படுத்துகிறாங்க. அப்படி உபத்திரவப்படுத்துகிற போது கர்த்தர் அவர் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, நமக்காக யுத்தம் பண்ணுறார். யாத்திரையாகவும் 14:14 சொல்லுது. என்ன சொல்லுது? யாத்திரையாகவும் 14:14 சொல்லுது, நமக்கு விரோதமாக ஜனங்கள் செயல்படும் போது நாம் என்ன செய்யணுமா பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? நீங்கள் சும்மா இருந்தால் போதும், நீங்கள் போய் சண்டை போட வேண்டாம். உங்களை உபத்திரவப்படுத்துறவங்களுக்கு நீங்கள் போய் உபத்திரவப்படுத்தாதீங்க. அவங்களுக்கு விரோதமாக எழும்பாதீங்க, அவங்களுக்கு விரோதமாக பேசாதீங்க. நீங்கள் பேசிங்கன்னா கர்த்தர் செயல்பட முடியாது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் எப்படி இருப்பீங்க? நல்ல அமைதியாக ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? அவங்க நல்லா இருக்குன்னு நினைங்க. இப்போ சபை வளர்றதுனால சபைக்கு இடைஞ்சல் பண்ணுற சபைன்னா யார்? விசுவாசிகள் தான். அந்த விசுவாசிகளுக்கு இடைஞ்சல் பண்ணி அவங்களெல்லாம் முதல் நூற்றாண்டிலே அவங்களுக்கு உபத்திரவம் கொடுத்து அவங்கள வெட்டி கொலை செய்கிறான். அதில் இன்னொன்று என்னென்னா, அவங்க இயேசுவை எஜமானாக ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு பக்கம் சபைக்கு உள்ளேயும் பிரச்சனை, வெளியும் பிரச்சனை. வெளியே ரோமன் எம்பையர், அவங்க தான் கடவுள்னு அன்றைக்கு இந்த குடிமக்கள் அந்த ராயனை சீசரை அவங்க தெய்வமாக வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க இயேசுவை தெய்வமாக வச்சதுனால அங்கே அரசியல் வட்டாரத்துலேருந்து அவங்களுக்கு பிரச்சனை வருது. அவங்களையும் கொலை செய்கிறாங்க. உள்ளேயும் பிரச்சனை வருது, வெளியும் பிரச்சனை. இந்த 2க்கு இடையில சபை மக்கள் இருக்கிறாங்க. அப்படி 2க்கும் மத்தியில் இருந்தால் கூட கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கி வெளியேருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், உள்ளேருந்து பிரச்சனை எல்லாம், உடவர்களுடைய சரீரத்துலேயும் பிரச்சனை இருக்கலாம், வீட்லேயும் பிரச்சனை இருக்கலாம், பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கலாம், சரீரத்தில் பலவிதமான நெருக்கத்தில் உங்களுக்கு இடையூறு இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் அமைதியாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சும்மா இருப்பீங்க. ஆமென் சொல்லுமா? ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த உபத்திரம் வந்த போது கர்த்தர் அந்த உபத்திரவத்தை கொண்டு வந்த சவுலை பவுலாக மாற்ற விரும்புகிறார். அப்போஸ்தலர் அப்படி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் 6 வசனம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த சபைக்கு விரோதமாக செயல்பட்ட சவுல் அவளை அழிப்பதற்கு திட்டமிட்டு போகும்போது வழியில் ஒரு ஒளி, அப்படி தானே 9ஆம் அதிகாரத்தில் ஒரு ஒளி அவனை சந்திக்குது. அவன் வேகமாக போகிறான், அவளை காலிவன்னு நினைக்கிறான். அந்த 9:3 சொல்லும்போது தமஸ்கு சமைத்த போது சடிதில் என்ன சொல்லுது? ஒரு ஒளி. நீங்கள் அவங்கள மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா கர்த்தர் நடவடிக்கை எடுப்பார். ஒரு ஒளி அவனை சுற்றிலும் வந்துச்சு. இன்றைக்கி நமக்கு விரோதமாக செயல்படுறவங்களை கர்த்தர் சந்திக்கும் போது முதலாவது அவனை எப்படி சந்திக்காரு? ஒரு ஒளியை. இப்போ சமீபத்தில் நடந்த யுத்தத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கும் மற்ற எதிரே இருக்கிற பலஸ்தீன மக்களுக்கும் யுத்தம் வந்தபோது அவங்க இப்போ லேட்டஸ்ட்டாக பயன்படுத்தின ஒரு வெப்பன் என்னென்னா லேசர் வெப்பன்றாங்க. அந்த சூழிய ஒளி கதிரை அனுப்பி அவங்கள அழிக்கிறது. முந்தி சுட்டு காலி பண்ணாங்க. லேசர்னு கேட்டுங்க. அது எலி எப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி அழகாக சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம சின்ன வயசில் இந்த கண்ணாடி, என்ன கண்ணாடி வச்சுருப்போம்? இந்த ஒரு கண்ணாடி வச்சு அந்த சூரிய லென்ஸு, அந்த சூரிய வெளிச்சத்தை அதில் கொண்டு வந்து அதை விளையாடுறது உண்டு. இந்த சின்ன மெத்தடை வச்சு தான் இந்த லேசர் வெப்பனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு ரொம்ப சீப், ரொம்ப பணமே செலவழிக்க வேண்டாம். இந்த லேசர் இந்த ஒளிக்கதிரில் வச்சே ஆட்களை அழிக்கிறாங்க. இதுதான் இஸ்ரேல் செய்கிறாங்க. என்ன டெக்னாலஜி! ஈரான் அவங்க யுத்தம் வந்த போது இந்த மாதிரி. ஸோ இந்த வெப்பனை பயன்படுத்துகிற இவனையும் அந்த வெப்பனை பயன்படுத்துகிறாரு. சூரிய ஒளிக்கதிர் மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெளிச்சம் இருக்குது பார்க்கும். சில சமயம் சூரியனை நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா? அதுக்கு மேலே ஒளி வந்துச்சுன்னா ஆண்டவர் வெளிச்சத்தை அனுப்புகிறாரு.
ஒரு ஒளி அவனை சுற்றிலும் வந்துச்சு. அந்த ஒளி வந்து உடனே அவன் என்ன செய்தான்? பிரகாசித்தான். அவனை கண்ணு என்ன செய்யல, நேரில் பார்க்க முடியல. உடனே என்ன செய்தான்? அவனை அந்த ஒளியை பார்க்க முடியாதனால என்ன செய்யறான்? கீழே விழுறான். விழுந்த உடனே என்னது? ஒளி வந்து மட்டும். இப்போ என்ன கேட்குது? ஒலி. என்ன ஒலி வருது? சவுண்ட். சவுலே சவுலே. கரெக்டாக வந்து அவன் பேரை சொல்கிறார், மென்ஷன் பண்ணுறாரு. ஏற்கனவே ஒளி வந்து கீழே விழுந்துட்டான். போகிற பிரயாணத்தை தடுத்து நிறுத்தினார். அந்த ஒளியில் பிரகாசத்தை பார்க்க கீழே விழுந்த பொண்ணு அடுத்த சத்தம் கரெக்டாக அடிக்கார். ஏ சவுலே. அவன் பேர் அடித்தோன்னே பயந்துட்டான். என்னடா நம்ம பேர்? சில பேர் எனக்கு தெரியும், சில பேர் எனக்கு தெரியாது. திடீர்னு உங்கள் பேரை சொன்னாலும் உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடும். ஓ, ஏன் பேரா? பயந்து நடுங்கிக்கள் விழும்போது பேரை சொன்னாலும் இன்னும் இருக்கும். என்னமோ நடக்க போகுது, வித்தியாசம் நடக்க போகுது. ஆண்டவர் கூப்பிடுறார். அவர் எப்படி கூப்பிட்டாருன்னு தெரியாது. அன்பா கூப்பிட்டாரா, அத்தாரிட்டியோட கூப்பிட்டாரா, அதாவது அதிகாரத்தில் கூப்பிட்டாரு எனக்கு தெரியாது. ஏய் கள்ளப்பையிலன்னு கூப்பிட்டாரா, என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆனால் பைபிள் சொல்லியிருக்கோம், பேரை சொன்னோன்னு, ஸ்ட்ராங்காக சொன்னோன்னு ஏன் பேரை கேட்குதே? சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்த? யாரை துன்பப்படுத்துகிறான்? சபை மக்களை. சபையார் விசுவாச மக்களை பாருங்க. உன்னை தொடுறவன் என் கண்மணியை தொடுறான்றாரு. எத்தனை பேர் விசுவாசிங்க? எனக்கு பிரச்சனை உண்டு பண்ணுறேன், எனக்குள்ள என் ஆண்டவருக்கு. என்னை தொடுறதுக்கு முன்னால் அவரை தொடுறதுக்கு அப்புறம் அவர் அனுமதி கொடுத்தா தான் இவன் என்னை தொட முடியும். அவன் கீழே விழுந்த உடனே அவருக்கு சத்தம் கேட்கு, ஒரு ஒலி, என்னை ஏன் நீ துன்பப்படுத்துகிற? உண்மையிலே இயேசுநாதர் எப்படி அவரையா துன்பப்படுத்தினா? இவனை அவரை சிலுவையில் அடிக்கலவன். ஆனால் அவருடைய ஜனங்களை தொட்டதுனால என்னை ஏன் துன்பப்படுத்த? உங்களுக்கு வர்ற பிரச்சனை அவருடைய பிரச்சனையை அவர் எடுத்துடுவார். ஆமென், அல்லேலூயா. ஒரு அப்பா தன் பிள்ளை கஷ்டப்படும் போது நான் என் பிள்ளையை பார்க்குறேன். அந்த பிள்ளை கூட தாய் தகப்பனார். இன்னைக்கு கூட ஒரு அம்மா சொல்கிறாங்க, அந்த பிள்ளைக்கு சோமில் ஒன்று அந்த தாய் இந்த பிள்ளையை தூக்கி அந்த பிள்ளையை அரவணைச்சு அந்த துயரத்தில் அவங்கள தைரியப்படுத்த மாதிரி நமக்கு வர ஒரு கோழி கூட ஒரு பருந்து வந்து தூக்க வச்சுன்னா அந்த குஞ்சுலாம் ஓடி போய் என்ன செஞ்சிடும்? அதை சக்கல போதும், தாய் அரவணைக்கும். இந்த மாதிரி தாயிலும் மேலான நம்ம அரவணைப்பார், தந்தையிலும் மேலான நமக்கு உதவி செய்வார். ஆகவே சவுலே சவுலே என் துன்பப்படுத்தின கேட்ட உடனே அந்த சத்தத்தை அவன் கேட்கான். வேறு யாருக்கும் கிடைச்ச கேட்கல, அவனும் கேட்க. இந்த கேட்ட உடனே சொல்கிறான், அவன் என்ன சொல்ல பாருங்க, ஆண்டவரே நீ யார்? நீங்கள் யார் ஆண்டவரே? நீ துன்பப்படுத்துகிற இயேசு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு முள்ளில் உதைக்கிறப்பா. முள்ளில் உதைச்சா யாரு கஷ்டம்? நீ எதில் விளையாடுற? முள்ளில் விளையாடுற. முள்ளில் விளையாட்டுக்கிட்டு இருக்கே, முள்ளில் போய் நீ விளையாண்டுன்னா யாருக்கு நஷ்டம்? உடனே அவன் கேட்குறான் 6ஆம் வசனத்தில், அவன் என்ன செய்ய, இப்போ முதல்ல எல்லாரையும் நடுங்க வச்சான், இப்போ நடுங்கிறான். கரங்களை தட்டி கத்திர வச்சா உடனே நடுங்க வச்சவனை நடுங்க வைப்பார். நீ வசனத்துக்கு நடுங்கணுன்னா அவனை நடுங்க வைப்பார். நீ வசனத்துக்கு அவருக்கு நடுங்காம நீ வேற எதுக்கு நடுங்கிட்டுதுன்னா அவர் உன்னை கைவிட்டுருவார். அவன் நடுங்கி திகைத்து இப்போ என்ன சொல்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவர் நீங்கள் சொல்ல. இப்போ தான் சில சமயங்களில் சில ஆட்கள் இப்படி சரி பண்ண வேண்டியிருக்கு. நல்லா இருக்கும்போது ஒன்றும் செய்ய மாட்டான் ஆண்டவருக்கு. நல்லா இருக்கும்போது தேவசத்தையும் செய்ய மாட்டான். அவனுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து, அவனுக்கு ஒரு வியாதியை கொடுத்து, ஒரு நெருக்கடியை கொடுத்தோடனே இப்போ நான் நீங்கள் சொல்லபடி கேட்க ஆண்டவரே ஆமேன்னு சொல்லுவோமா. நல்ல ஹெல்த்தியாக இருக்கும்போது ஆரோக்கியமாக ஊழியத்தை பண்ண வரமாட்டான். உலகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசியில் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வர ஆண்டவர்கிட்ட. உன்னை கவர்மெண்ட்டே வேண்டான்னு கொண்டு குப்பையில் ஒன்று போட்டுருச்சே, அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட நினச்சி நல்லா இருக்கும்போது ஆமேன்னு சொல்லுமா. நல்லா இருக்கும்போது, ஹெல்த்தியாக இருக்கும்போது, நல்ல கண்ணு பார்வையாக இருக்கும்போது, திறமை இருக்கும்போது, வல்லமை இருக்கும்போது, எல்லாம் இருக்கும்போது ஆண்டவருக்குண்டு அந்த ப்ரைம் டைம் இவ்வளோ தள்ளினார் பாருங்க. ஒலி அந்த உடனே நீர் யார் ஆண்டவரே? நீ துன்பப்படுத்துகிற இயேசு. கீழே விழுந்த உடனே ஆண்டவராய் இயேசு உலகத்தின பொழுது நான் எனக்கு சித்தமானவைகளை தேடாமல் என் பிதாவுக்கு சித்தமானதே தேடின மாதிரி அவருடைய டிசிஷனாகி அப்போஸ்தலனாகிய பவுல், எனக்கு சித்தமானதல்ல உனக்கு சித்தம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஆண்டவரே,
எனக்கு சித்தம் உண்டு, சித்தமாக அவருடைய சித்தத்துக்கு 100% ஒப்பு கொடுக்கும்போது என் ஆசை விருப்பத்தை எல்லாம் அவர் கையில் கொடுத்துட்றேன். என்னை அவர் நடத்திட்டோம். என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படி தூதர்களெல்லாம் இருப்பேன்னு சொன்னார். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு சித்தமானவர்களை தேடாமல் என்னை அனுப்பினுடைய சித்தத்தையே தேட கர்த்தர் உதவி செய்வாரா. தகப்பனே, இந்த ஜெப வேளையிலையும் கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு சித்தமானவைகளை தேடாமல் எங்களை அனுப்பின பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு எங்களுக்கு அர்ப்பணம் செய்கிறோம். உதவி செய்யுங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகலம் வருவாதே. ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.